செய்யாறு டாஸ்மாக் கடையில் கொள்ளையடித்துவிட்டு தப்பியவர் திருத்தணி கோயில் அருகே கைது செய்யப்பட்டுள்ளார். அப்பனே முருகா காப்பாத்துப்பா என்று கொள்ளையடித்த பணத்தின் ஒரு பகுதியை கோயில் உண்டிகளில் போட்டு பரிகாரம் தேடச் சென்றாரா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மாமண்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபானக் கடையில் சில தினங்களுக்கு முன்னர் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு கடையில் இருந்த 3,60,000 ரூபாய் விற்பனை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இது குறித்து டாஸ்மாக் மேலாளர் தூசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் புற காவல் நிலைய போலீசார் திருத்தணி மலைப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமாக நடந்து வந்த நபரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்த காவல்துறை அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் அவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சின்னமல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்த பையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் 3,60,000 ரூபாய் பணம் மற்றும் 5 மது பாட்டில்கள் இருந்துள்ளது. அதனை கைப்பற்றி அவரிடம் தங்கள் பாணியில் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறைக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடையை துளையிட்டு கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும், கடைசியாக செய்யாறு அருகே உள்ள மாமண்டூர் மதுபானக் கடையின் சுவரில் துளையிட்டு அங்கு விற்பனை செய்து வைக்கப்பட்டிருந்த 3,60,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து திருத்தணி போலீசார் தூசி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற தூசி போலீசார் கொள்ளையனை தூசி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்துவிட்டனர். கொள்ளையடித்த பணத்தின் ஒரு பகுதியை திருத்தணி கோயில் உண்டிகளில் போடச் சென்றாரா அல்லது திருத்தணியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கைவரிசை காட்டச் சென்றாரா என்று பல்வேறு கோணங்களிலும் விசாரித்து வருகின்றனர். மேலும் 7 டாஸ்மாக் கடைகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடந்த மற்ற டாஸ்மாக் கடை கொள்ளை சம்பவத்தில் குமாருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து சுவரில் துளையிட்டு கொள்ளையடித்து வந்த பலே கொள்ளையன் திருத்தணி முருகன் கோயிலில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.